துணி எடுத்து வச்சிய ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை தவிர்த்து எல்லா துணியும் எடுத்து வச்சிருக்கமா. அதுல என் துணியோட அவன் துணி தான் ஜாஸ்தியா இருக்கு. நான் போல 2 கையிலயும் 2 லோயரு. இவ்வளவு துணி எடுத்து வச்சா நான் எப்படி துவைக்கிறது? சவுக்காரமும் எடுத்து வைக்கல, கல்லையா வச்சு தைக்கிறது பைய. ஆச்சரியமா இருக்கு, நீ எல்லாம் துணி துவைக்கிறதுக்கு கிணத்துக்கு வந்திருக்க? ஏன்டா இன்னைக்கு வீக் ஆஃப்னு ரெஸ்ட் இருக்கலாம்னுடா. தண்ணி வரான்னு சொல்லிட்டாங்க. இருந்தா உங்க துணியெல்லாம் நீங்களே துவைச்சுக்கலான்னு கிணத்து அடிக்க அடிச்சு விட்டாங்க. இவ்வளவு துணி எடுத்து வச்சாங்க, சவுக்காரம் எடுத்து வைக்கலடா. இதுக்கு இங்க இருந்து என்ன கடுப்பா வருதுடா. நானே கடை வீதி தான் போறேன், வாங்கிட்டு வரட்டுமா? வாங்கிட்டு வரியா? கூட வாங்கிட்டு வரேன். எங்க இருக்கு? வண்டியில தான் இருக்கு, காசு எடுத்து வருவா. போலாம். ஏன் ஒரு டைம் பண்ண எனக்கு தெரியாதா? நீ போன் பண்றதும் பண்ணாததும் எனக்கு தெரியாதா? இல்லை நான் தான் வேலையை முடிச்சு நான் கூப்பிட மாட்டேனா? அதுதான் நானும் சொல்றேன், உனக்கு புரியுதா இல்லையா? வேலையா இருக்கேங்கிறல்ல. நானு கோவப்படுறதுக்கு இல்லம்மா, இப்படி நோய் நோய் போன் பண்ணிக்கிட்டே இருக்கியா, அதுக்கு தான் நான் கேட்கறேன் என்னன்னு. சரி சரி இரு, நான் அந்த வேலையை முடிச்சு நான் கூப்பிடுறேன். வை போண்டா இல்லைன்னா காரை போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். நீங்களும் இன்னும் சவுன்னு சொன்னாங்க. காராச்சா எப்படி பண்ற? அப்படியா? சரி, நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? காராச்சா இருக்குமாண்ணே? குளத்துல இருக்கும் 1000 மீன், அதுல எனக்கு பிடிச்ச மீன் அது மீன். எப்படி இருக்கு? அப்படி நிறைய இருக்கு, சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். சரி இது நான் கிளம்புறேன். என்னடா நீ தானே வாண்ட சொன்ன? ஏய் நான் சவுக்கார வாங்கிட்டு வர சொன்னேன்டா. ஓ ஆமையா ஆமையா ஆமையா, சவுன்னு சொன்னேன். ஆனா எனக்கு இடையில ஒரு போன் வந்துச்சு, அதுல கன்ஃபியூஷன் ஆயிட்டாயா. போடா, நானே சவுக்கார புரிஞ்சு வச்சுக்கிறேன். போடா. ஏய் இடையில ஃபோன் பண்ண யாரா பண்ணது?